புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் நாளில் நீங்கள் அவர் திருமுன் அமர்ந்திருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் கொடுக்கிறது. கடவுளுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற பிள்ளைகள் அவரிடமிருந்து மகிழ்ச்சியை பெறுவார்கள். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமொழிகள் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். இன்று திருப்பாடல் 34 வரிகள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற இந்த வார்த்தையை நீதிமொழிகள் நூல்களில் நாம் கண்டு வாசித்த அந்த வார்த்தைகளை இன்று மீண்டுமாய் சுவைத்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரை இனிமையானவர் என்றும் அவர் நல்லவர் என்றும் அவருடைய வல்லமையான கரத்திலே தங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தையின் வழியாக அவரை சுவைத்து கொண்டிருக்கிற உங்களை இறைவன் ஆசிர்வதிக்கிறார். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது, உங்களுடைய மேடுகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. வாழ்வின் எல்லா தலங்களும் ஆண்டவரால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படுகிறது. நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்று. இதோ ஆண்டவர் உங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை நாம் பேசுகிற போது அந்த தேவன் அதை கேட்டு அக்களிக்கிறவராக, அவருடைய எளியவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய சாட்சியத்தை கேட்டு அந்த தெய்வத்தில் மகிழ்வார்கள் என்கிற வார்த்தை கேட்ப ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதித்து மகிழ்ச்சியின் அபிஷேக தைலத்தினாலே உங்களை நிறைத்து ஆசிர்வதிக்கிறார். துணிந்து ஆண்டவரை பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது. இதோ இன்று ஆண்டவரை நாடி வந்திருக்கிற உங்களுக்கு நன்மைகள் குறைவுபடாதபடி நிறைவாக்குகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார். இல்லை என்கிற நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் எங்களை வாழ்விக்கிறது. உம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று மகிழ்கிறோம். இன்று ஆண்டவருடைய சிறப்பான நாளில்
எங்களை உயர்த்திய உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்தில் எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. இயேசுவின் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக